சமீப காலமா தமிழ்ல நல்ல சினிமாக்கள் நல்ல திரைப்படங்கள் வரல. அதனால தியேட்டர்காரங்க இல்ல, பழைய பட தயாரிப்பாளர்கள் வந்துட்டு அந்த பழைய படங்களை டிஜிட்டலைஸ் பண்ணி புதுசா மறுபடியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த நிலைமை போயிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலயும் இடையிடையில சில நல்ல படங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியல அது என்ன காரணம், சரியான விளம்பரம் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா அருமையான சில படங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு 2 படம், அதுல ஒண்ணு ஒண்டி மொழியும் நல்ல பாடணும் அப்படின்னு ஒரு படங்க. அந்த படத்தை எப்படி சொல்லணும்னாக்கா, அது ஒரு சினிமா மாதிரி தெரியலங்க. அந்த தியேட்டர்ல உட்காந்து கவனமா அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுத்துவாங்க. அவர் இயக்குனர் சுகவனம் படத்தை இப்பதான் ஒரு முதல் படமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப ஒரு படத்தை பார்க்கும்போது சிறந்த பழைய காலத்து இயக்குநர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. அந்த படத்துல முக்கியமான ரோல் நல்ல பாடம். இந்த நல்ல பாடனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நம்ம சூரி படத்துல பந்தயம் கட்டு வர பரோட்டாவுக்கு அவரு அந்த டீ கடைக்காரரு, அவரை அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் போயிடுவாரு. ஆனா இந்த படத்துல மனுஷன் ஆக்கிரமிச்சிருக்காருங்க. இப்படி ஒரு சிறந்த நடிகரை தமிழ் திரையுலகம் வீணடிச்சிட்டு இருந்திருக்கு இவ்வளவு காலம். அதை சுகவனம் எப்படியோ அழகா கொண்டுட்டு அவரை வச்சு அருமையா படம் பண்ணிருக்கிறாரு. அந்த படத்துல முழுக்க அவர் மிகையான நடிப்புன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது, குறைவான நடிப்புன்னு சொல்ல முடியாது. சிறந்த நடிகருங்க, நல்ல குணச்சித்திர நடிகர். இவங்களுக்கு எல்லாம் நியாயமா விருது கிடைக்கணும். நம்ம இயக்குனர் சுகவனா கூட சூப்பரா பண்ணிருக்காரு இந்த படத்தை, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும். பெருசா லாஜிக் ஓட்டையெல்லாம் எதுவும் பெருசா சொல்ல முடியாது, அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காரு. சில இடங்கள்ல கடைசியில கிளைமாக்ஸ் வரும்போது எடிட் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் படம் பிரமாதமா அமைஞ்சிருக்குது. சுகவனத்தோட டைரக்ஷனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய இயக்குனர் ஞாபகம் வர்றாரு, இந்தி பட இயக்குனர், இந்தி பெங்காலி அது மாதிரி. அவர் பேர் ஷியாம் பெனகல். சூப்பர் டைரக்டருங்க. அவர் எடுத்த படம் எதுவுமே விருது வாங்காம போனதில்லை. அந்த இயக்குனருக்கு ஈக்குவலா ஒரு சுகவனா இந்த படத்தை பண்ணிருக்காரு. நான் மிகப்படுத்தி சொல்றதா ஷியாம் பெனகலை தெரிஞ்சவங்க நினைக்கலாம், ஆனா நிச்சயமா இப்போதைக்கு சூழ்நிலையில நான் இவரை ஷியாம் பெனகலாவே பாக்குறேன். அந்த நல்ல பாடம் நான் நடிச்சிருக்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம சூரி படத்துல பார்த்ததுனால மைண்ட்ல நிக்குது. மற்றபடி அந்த படத்துல நடிச்சிருக்கிற எந்த ஒரு நடிகருமே சரி சினிமா நடிகர்கள் மாதிரி இல்ல, பார்த்த முறைமா எனக்கு எதுவும் தெரியல. அடுத்த படம் சப்தம்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் பேய் சம்பந்தமான கதையா இருந்தாலும் வழக்கமா இந்த மொக்க டைரக்டர்கள் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, பின்னால ஒரு உருவம் வரும், டக்குன்னு திரும்பி பார்த்தா மறையும். இந்த மாதிரி டுபாகூர்லாம் இல்லாம இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க. நீங்க படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த காட்சி அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆங்கில படத்தையோ அல்லது வேற்றுமொழி படத்தையோ தமிழ்ல மொழிபெயர்த்து பார்க்குற மாதிரியாவே இருக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு காட்சி அமைப்பும் சிறப்பா அமைஞ்சிருக்குது. இதுல இன்னொரு விஷயம், இந்த கேமராமேன் நேச்சுரல் லைட்லயே தான் எடுத்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருந்து இருக்கும்போது சாதாரணமா லைட் இல்லாம எடுத்தோம்னாக்கா அவங்க ஃபேஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருட்டா தெரியுமோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் எடுத்திருக்கிறாரு. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், இதுல பேக்ரவுண்ட் மியூசிங்க நம்ம மனசை கொஞ்சம் அப்படி கொள்ளையடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு அதை கேட்கும் போது ஒரு பழைய ஹிந்தி பாடலுடைய அந்த டியூனோடைய எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் என்று நான் சொல்லல, பட் எனக்கு அந்த பாட்டு ஏனோ அந்த பிஜிஎம் கேட்கும் போது ஞாபகம் வந்தது. வாய்ப்பு இருந்தா மிஸ் பண்ணாம இந்த 2 படத்தையும் நீங்க கட்டாயம் பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும்.